அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அக்காலத்திலே என்றால் தேவன் குறித்த ஒரு காலம், தேவன் குறித்த ஒரு காலம். அக்காலத்திலே என்றால் நம் கடந்து வந்து கொண்டிருக்கிற காலங்களும் கடந்து போகிற காலங்களையும் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற காலங்களையும் வெவ்வேறாக குறிக்கிறது. உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் கண்டிப்பாக தண்டிப்பேன். உன்னை அவமானப்படுத்துவதும் உன்னை களங்கப்படுத்துவதும் உன் பேரை ஈனப்படுத்துகிறவர்களையும் தாறுமாறாக சொல்லுகிறவர்களையும் நான் விடவே மாட்டேன்றார் கர்த்தர். நான் விடவே மாட்டேன். உண்மை எது பொய் எதுன்னு தெரியாமல், சத்தியம் எதுன்னு தெரியாமல், உண்மையான காரியங்கள் என்னன்னு தெரியாமல் என்னென்னவோ அவரவர் மனதுக்கு தோணுது, கேட்டது, கொண்டது, கண்டது சொல்லிட்டு அவதூறுகளை பரப்புகிறவர்கள், அதிலே விடாதபடி காத்து கொள்ளுகிறவர்கள் கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றவர்கள். அவர்களை நான் விடமாட்டேன்றார். சிறுமையானவர்களை யாவரையும் தண்டிப்பேன். சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து, அதை முடியாதவனை இயலாதவனை என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிறவன், என்னை தப்புவையும் என்று சொல்லுகிறவன், ஒரு விசை எனக்கு மன்னித்து எனக்கு இறங்கும் என்று கேட்கிறவனை சேர்த்துக்கொள்வேன். அவனை என்ன செய்வேன்? சேர்த்துக்கொள்வேன். சிறுமைப்படுத்தின ஜனங்களை தண்டிப்பேன், அவருடைய பிள்ளைகளை சேர்த்துக்கொள்வேன். கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி வந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக்க செய்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த காலத்துக்கு பதிலாக அவர்களுக்கு இழந்து போன கனம், மகிமை, புகழ்ச்சி சகலத்தையும் அவர்களுக்கு நான் கொடுப்பேன்றார். நான் செய்வேன். அதில் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை 20ஆம் வசனத்தில், உங்களுடைய கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது, உங்கள் கண் காண உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது, பிரச்சனையை தீர்க்கும்போது, நாம் படுகிற எந்த காரியத்திலே நாம் பாடுபடுகிறோமோ அந்த பாடுகளை நம்மை விட்டு அவர் நீக்கும்போது, நாம் எதிலே உபத்திரவம் படுகிறோம், எதிலே கொடுமையான வெட்கத்தை அனுபவிக்கிறோமோ அது நம்மை விட்டு கர்த்தராலே நீக்கப்படும் போது, அது அவராலே நீங்கி போகும்போது, கடன் பிரச்சனைகள் அவராலே நீங்கி போகும்போது, சத்ருவின் கிரியைகள் நீங்கி போகும்போது, சத்ருவின் மனுஷர்களை அவர் நீக்கி போடும்போது அங்கே சிறையிருப்பு திரும்புகிறது. அவருடைய பிள்ளைகளுடைய கண்கள் அதை காண்கிறது. அப்போ சகல ஜனங்களுக்கும் உள்ளும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன், செய்வேன். சிறுமையானவர்களை எல்லாம், சிறுமைப்படுத்தினவர்களை யாவரையும் நான் தண்டிப்பேன். ரட்சித்துக் கொள்வேன். சத்துருக்களை தண்டிப்பேன். உங்களையோ நான் சேர்த்துக்கொள்வேன். உங்கள் வெட்கங்கள் அனுபவித்த காலங்களிலே உங்களுக்கு வெட்கத்துக்கு பதிலாக உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக்க செய்வேன். அப்போ கர்த்தராகிய தேவன், சத்துருக்களை தண்டிப்பேன், உங்களையோ ரட்சித்துக்கொள்வேன், உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்வேன். உங்களை கூட்டிக்கிட்டு வருவேன்
உங்களை சேர்த்து கொள்வேன், உங்களை சேர்த்து கொள்வேன். உங்கள் கண் காண சிறையிருப்பை திருப்பும்போது உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். உங்களை தூற்றுகிறவர்கள் மத்தியில், தூஷிக்கிறவர்கள் மத்தியில், உங்களோடு தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் மத்தியில் உங்களை வைப்பேன், உங்களை வைப்பேன் என்று சொல்லுகிற கர்த்தராலே இது ஆகும்படி வேதத்தில் தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். வேதத்தில் தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம். எரேமியா 16, 17, 18. நீ போய் எத்தியோப்பியனாகிய எபெத்மெலேக்குக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாக வர பண்ணுவேன். அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எரேமியா 39ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. 15ஆம் வசனத்தில் பார்த்தா, இதுவும் அல்லாமல் எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் அவனுக்கு கர்த்தரால் உண்டான வசனம். எரேமியா என்பவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, கர்த்தருடைய ராஜாக்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தர் நிமித்தமாய், கர்த்தருடைய வார்த்தையை சத்தியமாக சொல்வது நிமித்தமாய் வார்த்தையில் சொல்ல முடியாத பாடுகளை அனுபவித்த தீர்க்கதரிசிகளில் அவர் ஒருத்தர். யாருடைய வார்த்தையை சொன்னது நிமித்தமாய்? கர்த்தருடைய வார்த்தையை சத்தியத்தை சத்தியமாய் சொன்னதின் நிமித்தமாய் அவருக்கு அநேக துன்பங்கள், பாடுகள், வேதனைகள், அவருக்கு கஷ்டங்கள். கொஞ்சம் நஞ்சம் அல்ல என்ன சொல்றேன். அவர் வாழ்ந்த காலத்திலே ராஜாக்கள் இருந்த காலத்தில் தான் அவரும் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் இருந்த காலத்திலே பொய்யின் ஆவிகளை கொண்டு, சாத்தானின் ஆவிகளை கொண்டு பொய் சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் அவர் இருந்த காலத்தில் இந்த ராஜாக்களோடு இருந்த தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருந்தார்கள். ராஜாவுக்கு தோதா சொல்லுகிறவர்கள், ராஜாவுக்கு ஏற்றபடி சொல்லுகிறவர்கள். ஆனால் எரேமியா ராஜாதி ராஜாவாகிய இயேசு மகாராஜா சொல்லுகிறத மட்டும்தான் சொல்லுகிறவர். இயேசு மகாராஜா சொல்லுகிறதை மட்டும்தான் சொல்லுகிறவர். அதனால் அவருக்கு ஒரு பெரிய கனமோ கிரீடமோ வரப்போதில்லைன்னு அவருக்கு தெரியும். அதனால் அவருக்கு வேதனைகள் தான் உண்டானாலும் கூட, ஆனால் தேவன் கூட இருந்து எல்லாவற்றுக்கும் விலக்கி காப்பார் என்று அந்த நிச்சயத்தோடு கூட அவருடைய ஓட்டத்தை அவர் கர்த்தருடைய நாமத்தினாலே ஓடிக்கொண்டிருக்கிறவர். அவரை பிடிச்சி ஒரு இடத்துல உழுதி போட்டு வச்சுட்டாங்க. அவரை கர்த்தருடைய வார்த்தை சொன்னது நிமித்தமாய் அவரை பிடிச்சி ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருக்காங்க. அவருக்கு கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சொல்லப்படுது. என்னென்னு, நீ போய் எத்தியோப்பியனாகிய, அவர் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவர் கிடையாது, யூத குலத்தை சேர்ந்தவர் கிடையாது, இன்னொரு தேசத்தை சேர்ந்த ஒரு மனிதன், அந்த ராஜாக்கள் காலத்தில் அரண்மனையில் இருக்கிறார். அரண்மனையில் ஒரு அதிகாரியாக அவர் இருக்கிறார். அந்த எத்தியோப்பியனாகிய எபெத்மெலேக்குக்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், அவனுக்கு நீ என்னுடைய வார்த்தையை சொல்லு. என்னன்னா கர்த்தருடைய வார்த்தையை நீ சொல்லு. இதோ என்னுடைய வார்த்தைகளை, இதோன்னா உனக்கு முன்னாடி, உனக்கு இனி வரப்போகிற நாட்கள் உனக்கு முன்னாடி, இதோ
என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல், எது அந்த ராஜா அரசாளுகிற அந்த சிட்டியில் அவன் ஆளுகிற அந்த தலைமை இடத்துல, அந்த தேசத்தின் தலைமை இடத்துல என்ன நடக்க போகிறத சொல்கிறார். அந்த இடத்துல நடக்க போகிறத சொல்கிறார். இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாக வரப்பண்ணுவேன். அவைகள் அந்நாளிலே, அதான் குறித்த நாள்ன்றது, குறித்த நாள், அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும். உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும். இப்போ அவர் காது கேட்குது, உன் கண்ணு பார்க்கும் அப்படின்னு சொல்கிறார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இப்போ அவர் தேவனுடைய வார்த்தையை தீர்க்கதரிசி சொல்கிறத இவர் காதில் கேட்குறாரு. யார் கேட்குறா? எபத்மெலேக்கு கேட்குறாரு. எபத்மெலேக்கு எத்தியோப்பியனாகிய எபத்மெலேக்கு கேட்குறாரு கர்த்தர் சொன்ன வார்த்தையை. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற போகிறத உன் கண்ணு பார்க்குன்றார். யார் கண்ணு? எபத்மெலேக்குடைய கண்ணு பார்க்கும் என்றார். அது கண் உனக்கும், அந்த கண்ணு கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறத பார்க்க போகுதுன்றார். சொல்ற நிறைவேறும் என்று சொல்லிட்டு அந்நாளிலே திரும்ப சொல்றார், அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன். நகரத்துக்கு தீமை வருது, நகரத்தில் தீமையான மனுஷர்களை அழிக்க போகிறேன், அதில் வரப்போகுது, அதில் உன்னை தப்புவிப்பேன். அதில் உன்னை தப்புவிப்பேன்னு சொல்லு. அவனுக்கு, அந்த எபத்மெலேக்குக்கு சொல்லு, உன்னை நான் தப்புவிப்பேன், உன்னை தப்புவிப்பேன்னு சொல்லு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. இந்த நகரத்துக்கு விரோதமாய் வருகிற தீமை செய்கிறவர்கள், தீமையை கொண்டு வருகிற அந்த மனுஷர்கள் கரத்தில் உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன்? ஒப்பு கொடுக்க மாட்டேன். இந்த நகரமும் இந்த நகரத்தினுடைய ராஜாக்களும் அவன் குடும்பமும் எல்லாரும் பிடிக்கப்பட்டுருவாங்க, மொத்த பேரும் பிடிபட்டுருவாங்க. உன்னை தப்புவிக்க பண்ணிவிடுவேன், உன்னை அவங்க கையில் விடவே மாட்டேன், ஒப்பு கொடுக்க மாட்டேன். 18 உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. சாத்தானுடைய சகல தந்திர மந்திர சூழ்ச்சிக வஞ்சகமாகிய பட்டயத்திலையும் நீ இரையாவதில்லை. மனுஷருடைய அவனுக்கு விற்று போட்ட மனுஷருடைய வஞ்சக சூழ்ச்சிகள் எல்லாம், வலைகள், சுருக்கு, கண்ணி, என்னென்ன வைக்கிறானோ பதிவிட, அது சகலத்திலையும் நீ என்ன செய்யப்படுவதில்லை? இரையாவதில்லை. என்ன ஆவதில்லை? இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடினால், உன் பிராணன் ஜீவன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது இந்த பகுதி 39ஆம் அதிகாரத்தில் வருது இந்த பகுதி. ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்ல போகிறத, இந்த நகரத்தில் நடக்க போகிறத அவனுக்கு சொல்லி, அவனுக்கு என்ன நன்மையான வார்த்தைகளை எல்லாம், ஜீவனுடைய வார்த்தைகள் எல்லாம் அவனுக்கு சொல்லி, இதெல்லாம் நீ கேட்டையே, உன் கண்ணு பார்க்க போது, இதெல்லாம் நிறைவேறத நீ பார்க்க போகிறேன்றார். என்ன பண்ண போகிற? அப்போ இவன் என்ன தான் செஞ்சிருப்பான்? இவனுக்கு ஏன் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் தீர்க்கதரிசியை அனுப்பி, அவரே பிரச்சனையில் இருக்கிறார், அவனை அனுப்பி அவன் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை இந்த எபத்மெலேக்குக்கு சொல்லி, இப்படி ஆசீர்வாதமான வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு சொல்ல அவன் என்ன தான் செஞ்சிருப்பான்? இந்த எபத்மெலேக்கு என்ன தான் செஞ்சிருப்பான்? என்ன நல்ல காரியம் செஞ்சிருப்பான்? என்ன நற்கிரியை செஞ்சிருப்பான்? தேவனுக்கு பிரியமான காரியத்தை இவன் செய்திருப்பான். இதை செய்திருப்பான். பாருங்க, எரேமியா 38ஆம் அதிகாரம் 5-13. அப்பொழுது சிதேக்கியா ராஜா, இதோ அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாய் ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது என்றான். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்த அமலேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கிவிட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாயிருந்தது.
அந்த உலையிலே எரேமியா அமிழ்த்தினான். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை சொன்னதின் நிமித்தமாய் ராஜாவுக்கு போய் சொல்லுன்னு சொல்றதே கர்த்தர் தான். கர்த்தர் தான் தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்றாரு, நீ போ சிதேக்கியா ராஜாவுக்கு, அவனுடைய பிரபுக்களுக்கும் அவன் குடும்பத்தாருக்கும் அவன் மந்திரிமார்களுக்கும் நீ போய் சொல்லு, நீ போய் சொல்லுன்னு. எரேமியாவுக்கு தெரியும் அவன் பொல்லாதவன், இந்த ராஜா பொல்லாதவன். எரேமியாவுக்கு தெரிஞ்சுன்னா போய் சொல்றாரே, கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? அந்த சிதேக்கியா ராஜாவும் அவன் குடும்பமும் அவனுடைய பிரபுக்களும் மந்திரிகளும் அவனோடு கூட ஜெயவன் தந்திருக்கான நம்பி கொடுத்துருக்கிற ஜனங்களும் எல்லாரும் உயிரோடு இருப்பதற்கு ஒரு யோசனையை சொல்லி அனுப்புகிறார். நான் சொல்கிற இந்த வார்த்தையின்படி நீ செஞ்சிரு, நீ செய், யோசிக்காத செய், அதன்படி பண்ணு, நீயும் பிழைச்சிருவ, உன் குடும்பமும் பிழைச்சிரும், உன் மந்திரிமார்களும் உன்னோடு இருக்கிறவங்களும் பிரபுக்கள் குடும்பங்களும் பிழைச்சிரும், தேசத்தின் குடிகளும் பிழைச்சிருவாங்க. இதை மாத்திரம் நீ செய், நம்பு, நான் சொல்கிற வார்த்தையை கேட்டு செய் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவனோடு இருக்கிற மற்ற தீர்க்கதரிசிகள், ராஜாவுக்கு வேண்டிய ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகள், அவங்க சொல்கிறாங்க கர்த்தர் இப்படி சொன்னார், கர்த்தர் இப்படி சொன்னார். அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, அப்படிலாம் ஒன்றுமே ஆக போகிறது எதுவுமே கிடையாது. நீங்கள் இங்கே இருங்க, இந்த தேசத்திலே இருங்க, நீங்கள் எல்லாரையும் முட்டி தள்ளிடுவீங்க, எல்லாரையும் இடித்து தள்ளிடுவீங்க, எல்லாரையும் ஜெயிச்சிருவீங்க, அதை பண்ணிடுவீங்க, இதை பண்ணிடுவீங்கன்னு ஒன்றில் நூற்றுக்கணக்கான ஊழியக்காரர்கள் சொல்லுகிறாங்க. இவர் மட்டும்தான் கர்த்தருடைய ஆவியானவராலே கர்த்தருடைய வார்த்தையை சத்தியமாக சொல்லுகிறார். அதனால் இவரை யாருக்கும் பிடிக்கலை, இவருக்கு யாரையும் பிடிக்கலை. ஏனென்று சொன்னால் இவர் சொல்லுகிறது நல்லதாகவே படலை, ஆனால் நல்ல விஷயந்தான் அது, ஆனால் அவர்களுக்கு நல்ல விதமாக தோன்றலை, பிடிக்கலை. அதனால் அவங்க சொல்கிறாங்க 5ஆம் வசனம், சிதேக்கியா ராஜா இதோ அவன் உங்கள் கையில், அவன் ஆளுங்க கிட்ட சொல்கிறான், இதோ உங்கள் கையில் இவன் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாக ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது என்றான். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்த அம்மெலேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். துறவுனா தெரியுமா? கிணறு மாதிரி ஒரு பெரிய கிணறு, ஆழமான கிணறு, 40 அடி 50 அடி 60 அடி ஆழம், அல்லது எவ்வளோ இருக்குமோ 80 அடி இருக்கலாமோ, நமக்கு அதை குறித்த விவரம் இல்லைவென்றாலும் குறைந்தது 40 அடிக்கு கீழே தான் இருக்கும் அந்த இது. அது சேரும் சகதியுமாக இருக்கிற ஒரு இது துறவு, அது உள்ளே போடுன்றான். அது உள்ள இந்த கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன மனுஷனை கொண்டு போய் அது உள்ளத்துக்கு போடு, அது உள்ள கொண்டு போடு என்று சொல்லுகிறான். அப்போ எரேமியாவை கயிறுகளினால் அதில் இறக்கினார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் வெறும் சேரும் சகதியுமாக இருந்தது. அந்த உலையிலே எரேமியா அமிழ்த்தினான், உள்ளே போயிட்டான் சேத்துக்குள்ளே. இது வரைக்கும் சேத்துக்குள்ளே இருக்கார், இதுக்குள்ளே இவ்வளோ தூரம் சேத்துக்குள்ளே இருக்கிறார். என்ன செய்ய முடியும்? தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, தரை இல்லை, சேரு, இது சேரு, ஆழமான குழி, ரொம்ப ஆழமான குழி, இருட்டாக இருக்கும், பூச்சிகள் இருக்கும். எப்படி இருக்கும் அவருக்கு? எப்படி அழுவார், எப்படி கதறுவார், அநேக முறை அவர் இந்த துன்பங்களை, இந்த துறவும் இல்லாமல் மற்ற விதத்தில் அநேக துன்பங்களை அவர் கர்த்தர் நிமித்தமாய் இவர் அனுபவிக்கிறார், இந்த எரேமியா அனுபவிக்கிறார். இந்த அரண்மனையில் ஒரு அதிகாரியாகத்தான் எபத்மெலேக்கு இருக்கிறான். எத்தியோப்பியனாகிய எபத்மெலேக்கு அந்த இடத்துல தான் வேலை செய்கிறான், ராஜாவின் இடத்திலே வேலை செய்கிறான். 7ஆம் வசனம் வாசிங்க, 7, 8. அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எபத்மெலேக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பென்யமீன் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது எபத்மெலேக் ராஜாவின் அரண்மனையில் இருந்து புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி, இப்போ அவனுக்கு கேள்விப்பட்டுட்டாங்க, ஒரு நிமிஷம் கேள்விப்பட்டுட்டார்.
அந்த எபெத்மெலேக் கேள்விப்பட்டு, இப்படி கொண்டு போய் எரேமியாவை கொண்டு போய் கர்த்தருடைய தீர்க்கதரிசியை கொண்டு போட்டாங்களே, என்ன நல்லது இது சொன்னவரை கொண்டு போய் போட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த அரண்மனையில் இருக்கிற யாரும் கவலைப்படலை, வேதனைப்படலை, துக்கப்படலை. ஐயோ இப்படி நேர்ந்துட்டு அவரை காப்பாற்றணுமே, அவரை தப்பு வைக்கணுமே, அவர் ஜீவனை காப்பாற்றணுமேன்னு ஒருத்தர் கூட முயற்சி எடுக்கலை. ஒருத்தர் இருதயத்திலையும் அந்த எண்ணமே வரல. போட்டோம், கர்த்தருடைய ஊழியக்காரன் சாவட்டும் என்று இருந்தார்கள். ஆனால் இவரும் நேராக ராஜாவின் இடத்துல தைரியமாக போகிறார். தலை போனாலும் பரவாயில்ல, ஜீவன் போனாலும் பரவாயில்ல, நேராக போவோம், இது சரி கிடையாது, நேராக போவோம் என்று அரண்மனையில் இருக்கிற ராஜாவை நோக்கி 9, 10, 11. ராஜாவாகிய ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையாய் இருக்கிறது. தகாத செய்கை, தகாத காரியம் அப்படின்னு ராஜா கிட்டே சொல்றாரு தைரியமா. இவனோ பொல்லாதவன், தலையை எடுத்து விடுவான், ஆனால் பரவாயில்ல, ஜீவன் போனாலும் பிராணன் போனாலும் பரவாயில்ல, என்ன இது தகாத செய்கையாய் இருக்கிறது என்று சொல்றார். அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியினால் சாவானே, இனி நகரத்திலே அப்பமில்லை என்றான். அப்பொழுது ராஜா எபெத்மெலேக் என்னும் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்திலிருந்து 30 மனுஷரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். அப்பொழுது எபெத்மெலேக் அந்த மனுஷரை தன்னுடனே கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரமனை பொக்கிஷ சாலையின் கீழிருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம் புடவைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்து கொண்டு போய் அவைகளை கயிறுகளினால் எரேமியா வண்டைக்கு துறவிலே இறக்கிவிட்டு, எபெத்மெலேக் என்னும் எத்தியோப்பியன் எரேமியாவுடனே கிழிந்து போன இந்த பழம் புடவைகளையும் கந்தைகளையும் உம்முடைய அக்குள்களில் கயிர்களுக்குள் அடங்க வைத்து போட்டுக்கொள்ளும் என்றான். எரேமியா அப்படியே செய்தான். அப்பொழுது எரேமியாவை கயிறுகளால் தூக்கி அவனை துறவிலிருந்து எடுத்து விட்டார்கள். எரேமியா காவற் சாலையின் முற்றத்தில் இருந்தான். வாருங்க, இவர் போய் அங்கே பேசி ராஜா அவருடைய இருதயத்தில் கர்த்தர் கிரியை செய்து 30 பேரை கூட்டிகிட்டு போனால் அப்போ அந்த சேத்துக்குள்ளே இருந்து தூக்க முடியாது, 30 பேர் சேர்ந்து தூக்கணும். அப்போ 30 பேர் போய் புடவைகள், பழம் புடவைகள், ராஜா அரண்மனையில் இருந்த புடவைகளை எல்லாம் கயிறாக்கி அதை திரிச்சு கயிறாக்கி அதை எரேமியா துறவுக்குள்ளே விட்டு அதை அக்களுக்குள்ளே கெட்டிக்கிங்க, அப்படியே பிடிச்சி தூக்கிடுறோம் அப்படின்னு அப்படி தூக்கிட்டாங்க. தூக்கி எடுத்து கர்த்தருடைய இருதய விருப்பத்தை இந்த எபெத்மெலேக்கு நிறைவேற்றினான். மிகப்பெரிய நல்ல காரியம் செய்தாரா இல்லையா? இவர் செய்தாரா இல்லையா? செய்தாரா இல்லையா? யாருமே அங்கே வரல, இவர் தான் வந்தார். தன் ஜீவன் போனாலும் பரவாயில்லன்னு. அதுக்கு தான் இந்த வார்த்தையை அவனுக்கு சொல்கிறாரு. இந்த நகரத்துக்கு வரப்போது அனுப்ப போகிறேன், அதில் எல்லாரும் பிடிபடுவாங்க, அதில் எல்லாம் இதாகும். ஆனால் உன்னையோ நான் என்ன பண்ணுவேன்? தப்பாக பண்ணுவேன். உனக்கு ஒன்றும் வராது, உன் கண் காண நான் இதெல்லாம் நான் நிறைவேறும், நான் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். உன் பிராணனை உனக்கு கொள்ளை பொருளாய் கொடுத்தேன், நீ என்னை நம்பினபடியால்னு அவனுக்கு விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை எல்லாம் அதை நிமித்தமாக சொல்கிறார். யாரை காப்பாற்று இந்த நிமித்தம்? எரேமியா யார்? ஒரு சமையல்காரர். எரேமியா ஒரு நல்ல சமைக்கக்கூடிய, ஒரு ராஜாவுக்கு சமைக்கிற ஒரு சமையல்காரர், கர்த்தருடைய ஊழியக்காரர், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற ஊழியக்காரர். அவருக்கு காப்பாற்றணும் என்று அவரை காப்பாற்றினதற்காக இவருக்கு கிடைச்சது என்ன? இவர் ஜீவனை கொள்ளை பொருளாக கொடுத்து அவரை இந்த தேசத்துக்குள்ள நுழையிற அந்நிய தேசத்தின் ராஜாக்கள் படைகள் உள்ளே நுழையும் போது எல்லாரையும் கொண்டு போட்டுடுவான். அதில் நீ சாக மாட்டேங்கிறார். அதில் உன்னை கொண்டு போடாதபடி தப்பு வச்சிருவேன், உன்னை காப்பாற்றிடுவேன், உன்னை வாழ வச்சிருவேன்னு சொல்கிறாரு. இது பெரிய ஆசீர்வாதமா இல்லையா? ஆசீர்வாதமா இல்லையா? அது இதை செய்ததுனால தான் அந்த ஆசீர்வாதம்.
இல்லைன்னா அவருக்கு அந்த எபத்மெலேக்குக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கவே கிடைக்காது, அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. இதனால தான் இவர் சொல்கிறாரு அந்த வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் அவருக்கு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் தேசத்துக்குள்ளே எப்படி நிறைவேற போகுது, கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேற போகுது என்ன சொல்கிறாரு. எரோமியா 34ஆம் அதிகாரம், எரோமியா 34 1 2 3 4. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய சர்வ சேனையும் அவன் ஆளுகைக்குட்பட்ட பூமியின் சகல ராஜ்யங்களும் சகல ஜனங்களும் எருசலேமுக்கும் அதை சேர்ந்த சகல பட்டணங்களுக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணுகையில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவினிடத்தில் பேசி அவனுக்கு சொல்ல வேண்டியது, இதோ நான் இந்த நகரத்தை பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுக்கிறேன். அவன் இதை அக்னியால் சுட்டெரிப்பான். நீ அவன் கைக்கு தப்பி போகாமல் நிச்சயமாய் பிடிபட்டு அவன் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவாய். உன் கண்கள் பாபிலோன் ராஜாவின் கண்களை காணும். அவன் வாய் உன் வாயோடே பேசும். நீ பாபிலோனுக்கு போவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகிலும் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். உன்னை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ பட்டயத்தாலே சாவதில்லை, சமாதானத்தோடே சாவாய். அவ்வளோதான் 4 வரைக்கும். கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எரோமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, கர்த்தருடைய சிதேக்கியா ராஜா ஆளுகிற தேசத்தை கைப்பற்றும்படி சேனைகள் எல்லாம் வந்து நிற்குதுங்க, வந்து பிடிக்கிறதுக்காக நிற்குதுங்க. எல்லாமே முற்றுகையிட்டு நிற்கிறாங்க, பிடிக்க போகிறாங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுது. யாருக்கு? எரோமியாவுக்கு சொல்லி, நீ ராஜா கிட்ட போய் சொல்லு, ராஜா கிட்ட சொல்லு, என்னன்னு சொல்லு சொல்கிறார். அவனுக்கு சொல்ல வேண்டியதாவது, இதோ நான் இந்த நகரத்தை பாபிலோன் ராஜா கையில் கொடுக்க போகிறேன். இப்போ முற்றுகை போட்டிருக்கானே, அவன் கையில் கொடுக்க போகிறேன். அவன் கையில் என்ன பண்ண போகிறேன்? கொடுக்க போகிறேன். அவன் இதை அக்கினினால் சுட்டெரிக்க போகிறான். எதில் சுட்டெரிக்க போகிறான்? அக்கினினால் சுட்டெரிக்க போகிறான். நீ அவன் கைக்கு தப்பி போகாமல் நிச்சயமாக பிடிக்கப்பட்டு அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவாய். உன் கண்கள் பாபிலோன் ராஜாவுடைய கண்ணை பார்க்கும். உன் கண்ணு அவன் கண்ணை பார்க்கும், அவன் கண்ணு உன் கண்ணை பார்க்கும், உன் கண்ணு அவன் கண்ணை பார்க்கும். அங்கே எபத்மெலேக்குக்கு சொன்னார், இந்த நகரத்துக்கு நடக்கிற சம்பவத்தை உன் கண்ணு காணும்படி நிறைவேறும்னு அவனுக்கு சொன்னார். உன் கண்ணு பார்க்கும், இந்த நகரத்தில் நடக்கிறதெல்லாம் உன் கண்ணு பார்க்கும். அதில் வர்ற தீமையெல்லாம் உனக்கு வராது, அதில் வர அழிவு உனக்கு வராது, அதில் வர சாவு உனக்கு வராது. நீ என்னை நம்பினபடினால் நீ அதுக்கெல்லாம் தப்பு வைக்கப்படுவாய். நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு. ஏன்னா அவங்க கைது பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அதனால் அப்படி சொல்கிறார், உன்னை விடுவிப்பேன். அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க, விடுவிப்பேன். இதெல்லாம் நான் உனக்கு செய்வேன். எதுக்காக உனக்கு இதெல்லாம் செய்வேன்? என் வார்த்தையை சொன்ன தீர்க்கதரிசிக்கு வந்த தீங்கிலிருந்து அவனை காப்பாற்ற உதவி செஞ்சாயே. அவன் பிழைக்கணும்னு நினைச்சாயே, அவன் வாழணும்னு நினைச்சாயே, அவன் இருக்கணும்னு நினைச்சாயே. அது சரியில்லைன்னு தைரியமாக போய் ராஜாவின் இடத்துல போய் சொன்னாயே. தீர்க்கதரிசிக்கு தீமை செய்யாதே, தேவ ஊழியக்காரனுக்கு விரோதமாக தீங்கு செய்யாதே, தீமை செய்யாதே, அழிக்கணும்னு எத்தனம் பண்ணாத, அழிக்கிறவங்களோட கூட்டு சேராத என்று சொல்லி தைரியமாய் சொல்லி 30 மனுஷரை ராஜா சொன்ன வார்த்தையின்படி 30 மனுஷரை கூட்டிகிட்டு வந்து கர்த்தருடைய கிருபையினால் காப்பாற்றினான். ஒருவேளை அந்த எபத்மெலேக்கு காப்பாற்றாமல் விட்டாலும் கர்த்தர் கண்டிப்பாக காப்பாற்றிடுவார் அவரை. அது வேறு விதம், அது எந்த வகையை வச்சுருப்பாரோ அந்த வகையில் காப்பாற்றிருப்பார். ஆனால் இவருக்கு கிடைச்ச சான்ஸை இவர் பயன்படுத்திக்கிட்டார், இந்த எபத்மெலேக்கு. அப்படின்னா அவருக்கும் அவர் குடும்ப சந்ததிகளுக்கும் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக வந்து அமைஞ்சிருக்கும். அங்கே சொன்னார், உன் கண்ணு அதெல்லாம் பார்க்கும் நிறைவேறுதுன்னு. இங்கே இவனுக்கு சொல்கிறார் ராஜாவுக்கு, உன் கண்ணு அவன் கண்ணை பார்க்கும், அவன் கண்ணு உன் கண்ணை பார்க்கும், உன் வாய் அவன் வாயை பார்க்கும், அவன் வாய் உன் வாயை பார்க்கும், உன் வாயை பார்க்கும்.
பேசுவாய். இவன் வாய் அவன் பேசுகிறத அவன் வாயில் பார்ப்ப, அவன் வாயில் பேசுகிறத நீ கேட்ப. கண்ணும் பார்க்கும், உன் வாய் பேசுகிறதையும் அவன் வாய் பேசுகிறதெல்லாம் நீ கேட்ப என்று சொல்கிறார். நீ பாபிலோனுக்கு போவாய், இங்கே இருக்க மாட்டேன் இந்த அரண்மனையில். உன்னை கொண்டு போயிடுவான் பாபிலோன் ராஜா, உன்னை அங்கே கொண்டு போயிடுவான், உன்னை அங்கே கொண்டு போவான் என்று சொல்கிறார். 4ஆம் வசனம். ஆகிலும் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவே, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். உன்னை குறித்து கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீ பட்டயத்தாலே சாவதில்லை. ஆனால் நீ அங்கே போயிடுவ. அங்கே போய்டு அந்த நகரம் பிடிக்கப்படும், நகரம் பிடிக்கப்படும். அதுக்கு முன்னாடி அவனோட சமாதானம் பொரிந்துரு, அவனோட கூட என்ன செய்திரு, சமாதானம் பொரிந்துரு, சமாதானம் பொரிந்துரு. அவனோட சமாதானமாக போயிடு, அவனோட சமாதானமாக போயிடு சொல்லிட்டேன். அவன் கைக்கு தப்பிச்சு போகலாம், அவன் கைக்கு தப்பிச்சு கிப்பிச்சு போயிடலான்னு நீ நினச்சி எத்தனம் பண்ணாத. எத்தனம் பண்ணியன்னா அது அழிஞ்சிருவேன், அதில் அழிஞ்சிருவேன். நீ வேணா நான் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி சாவாமல் இருப்பேன். ஆனால் இன்னும் ஜனம், உன் பிள்ளைகள், உன் குடும்பம், உன் மனைவி எல்லாரும் செத்து போயிடுவாங்க, ஜனங்கள்லாம் பிடிக்கப்பட்டுருவாங்கன்னு. இந்த வார்த்தையெல்லாம் சொன்னதுனால தான் எரேமியாவை தூக்கி அங்கே தூக்கி போட்டான். இது அடிக்கடி இது தேவன் சொல்ல சொல்ல ஒவ்வொரு முறையும், இது ஒரு முறை இல்லை, நிறைய முறை தேவன் சொல்லி சொல்லி அனுப்புவார். இப்படி சொல்லி சொல்லி அனுப்ப 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 இவன் எரேமியாவை அப்பப்போ பிடிச்சி உள்ள போட்டுருவான். ஒரு முறை பிடிச்சி போட்டாலே போக மாட்டான் அந்த பக்கம், அவன் அப்பப்போ பிடிச்சி போடுவானேன்னு போக மாட்டோம். எரேமியா 38ஆம் அதிகாரம் 14-18. எரேமியா 38ஆம் அதிகாரம் 14-18. பின்பு சிதேக்கியா ராஜா எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் 3ஆம் வாசலிலே தன்னிடத்திற்கு வரவழைத்தான். அங்கே ராஜா எரேமியாவை நோக்கி, நான் உன்னிடத்தில் ஒரு காரியம் கேட்கிறேன், நீ எனக்கு ஒன்றும் மறைக்க வேண்டாம் என்றான். அப்பொழுது எரேமியா சிதேக்கியாவை நோக்கி, நான் அதை உமக்கு அறிவித்தால் என்னை நிச்சயமாய் கொலை செய்வீர் அல்லவா? நான் உமக்கு ஆலோசனை சொன்னாலும் என் சொல்லை கேட்க மாட்டீர் என்றான். இந்த சம்பவம் எப்படி, இந்த உளையான சேற்றிலிருந்து காப்பாற்றப்பட்ட பிறகு, எபெத்மெலேக்கு மூலமாய் கர்த்தர் அவனை காப்பாற்றின பிறகு இந்த ராஜா திருப்பி கூப்பிட்றான் மறுபடியும் வான்னு. எங்க இப்போ தான் பிடிச்சி தள்ளி விட்டானுங்க, அதில் சேத்துல துறவில். இப்போ தான் உயிர் பழிச்சு வந்திருக்காரு, கொஞ்ச நாள் கூட ஆகலை. திருப்பி மறுபடியும் என்ன சொல்கிறாங்க, அவரை வான்னு சொல்லி, நீ எனக்கு மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையை திருப்பி சொல்லுன்னு. அவர் கர்த்தர் ஏற்கனவே அவனுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ திரும்ப அதை குறித்தே மறுபடியும் என்ன சொல்கிறாரோ அதே தான் இவர் என்ன சொல்வார், சொல்லுவார். அதனால் நீ சொல்லு அப்படின்கார். அப்போ மறுபடியும் சொல்கிறார், நான் சொன்னால் நீ என்னை கொலை செய்வேன், திருப்ப நான் என் மூலியமாக சொல்கிற கர்த்தருடைய ஆலோசனை நீ கேட்க மாட்டேன், நீ கேட்க மாட்டாய் என்றான். 16ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது சிதேக்கியா ராஜா, நான் உன்னை கொல்லாமலும் உன் பிராணனை வாங்க தேடுகிற இந்த மனுஷர் கையில் உன்னை ஒப்புக்கொடாமலும் இருப்பேன் என்பதை நமக்கு இந்த ஆத்துமாவை உண்டு பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று எரேமியாவுக்கு ரகசியமாய் ஆணையிட்டான். எரேமியா கர்த்தர் கையில் இருக்கார். எரேமியா யார் கையில் இருக்காரு? சிதேக்கியா ராஜா யார் கையில் இருக்காரு? சாத்தான் கையில் இருக்கிறான். தேவன் கையில் இருந்தால் தான் தேவன் சொல்கிற பேச்சை கேட்பானே, தேவன் பேச்சை கேட்பானே. ஆனாலும் அவன் அழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்கு தான் தேவன் இரக்கம் பாராட்டி அவனுக்கு அநேக முறை தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி 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 சொல்கிறார், அனுப்பி அனுப்பி சொல்கிற. இது 1-2 நாள் இல்லை, இது அநேக வருஷங்களாக நடக்குது. இன்னும் நம்ம அங்கங்கே பார்த்துடுறோம். ஆனால் அநேக வருடங்களாக இது சொல்லிக்கிட்டே வர்றாரு, சொல்லிக்கிட்டே எச்சரித்துக்கிட்டே வர்றாரு. தேவனுடைய கரத்தில் இருக்கிறார், தேவன் அவருக்கு பாதுகாப்பு, தேவன் எரேமியாவுக்கு பாதுகாத்துக்குவார். ஆனால் இவர் சொல்கிறார், நான் உன்னை பார்த்துக்குவேன், நான் உன்னை கொண்டு மாட்டேன். இவர் போயிடக்கூடாதுன்னு தான் எரேமியாவே சொல்கிறாரு. ராஜா போயிடக்கூடாதுன்னு தான், ராஜாவை சேர்ந்தவங்களாம் போயிடக்கூடாதுன்னு தான் இவருக்கு சொல்கிறது. இவர் ரகசியமாக சொல்கிறார், உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், உன்னை நான் காத்துக்குவேன் அப்படின்னு. இங்கே ராஜாவே காணாமல் போக போகிறார், ராஜாவை சேர்ந்தவங்களாம் காணாமல் போக போகிறாங்க. அதுக்கு தான் சொல்கிறார். 17ஆம் வசனம். அப்பொழுது எரேமியா சிதேக்கியாவை நோக்கி, நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் அண்டைக்கு புறப்பட்டு போவீரானால் உம்முடைய ஆத்துமா உயிரோடு இருக்கும். இந்த பட்டணம் அக்கினியால் சுட்டெரிக்கப்படுவதில்லை, நீரும் உம்முடைய குடும்பமும் உயிரோடு இருப்பீர்கள். நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்களிடத்திற்கு புறப்பட்டு போகாவிட்டால் அப்பொழுது இந்த நகரம் கல்தேயர் கையில் ஒப்பு கொடுக்கப்படும்.
அவர்கள் இதை அக்கினியால் சுட்டெரிப்பார்கள். நீர் அவர்களுக்கு தப்பி போவதில்லை என்கிறதை இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். சொல்லிட்டார். நீ அவங்கிட்ட போயிடு சமாதானமா. இந்த ராஜா கிட்ட, பாபிலோன் ராஜா கிட்ட என்ன செய்துரு? போயிடுன்றார். இவன் போக மாட்டேங்கிறான். இவன் போயிடுங்கிறார். போவீரானால் உம்முடைய ஆத்துமா உயிரோட கூட இருக்கும். இந்த பட்டணம் அக்கினினால் சுட்டெரிக்கப்படுவது. அக்கினியில் சுட்டெரிச்சானா அங்கே உள்ளவங்களாம் செத்து போடுவாங்களே. சுட்டெரிக்கப்படும். சுட்டெரிக்கப்படுவதில்லை. நீரும் உம்முடைய குடும்பமும் உயிரோடு இருப்பீர்கள். நீரும் உம்முடைய குடும்பமும் உயிரோடு கூட இருப்பீர்கள். அப்போ அதுக்கு அவன் கீழ்ப்படிஞ்சிருக்கணும்ல. கீழ்ப்படியில் அவனை பொய்யாய் அவனை சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் வார்த்தைகளையே அவன் என்ன செஞ்சிட்டான்? கேட்டுட்டு திரும்ப சொல்கிறாரு. நான் 18 நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுகளிடத்தில் புறப்பட்டு போகாவிட்டால் அப்பொழுது இந்த நகரம் கல்தேயரின் கையில் ஒப்பு கொடுக்கப்படும். அவர்கள் இதை அக்கினியால் சுட்டெரிப்பார்கள். நீர் அவர்களுக்கு தப்புவதில்லை என்கிறதை இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் கர்த்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். திருப்பி சொல்கிறாரு, திருப்பி கேட்க மாட்டேங்கிறான். திருப்பியும் சொல்கிறாரு, திருப்பியும் கேட்க மாட்டேங்கிறான். இருபத்தி 1ஆம் வசனத்திலிருந்து நான் புறப்படுகிறதில்லை என்பீரே ஆகில் கர்த்தர் எனக்கு தெரியப்படுத்தின வார்த்தையாவது, இதோ யூதா ராஜாவின் வீட்டிலே மீதியான எல்லா ஸ்திரீகளும் வெளியே பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் அண்டையில் கொண்டு போகப்படுவார்கள். இன்னும் விவரமாக சொல்ற, இன்னும் உனக்கு விவரமாக இன்னும் வேணுமான்னு விவரத்தை சொல்கிறாரு. என்னன்னு சொல்கிறாரு? இதோ யூதாவின் ராஜாவின் வீட்டிலே மீதியான எல்லா ஸ்திரீகளும், எத்தனை ஸ்திரீகள் இருக்காங்களோ அத்தனை ஸ்திரீகளும் வெளியே பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் அண்டையில் கொண்டு போகப்படுவார்கள். அங்கே கொண்டு போயிடுவாங்க அந்த ஸ்திரீகளை எல்லாம். ராஜா அரண்மனையில் இருக்கிற அவனை சேர்ந்த அத்தனை ஸ்திரீகளும் கொண்டு போயிடுவாங்க, கொண்டு போகப்படுவார்கள். அப்பொழுது இதோ அவர்கள்தானே உம்முடைய இஷ்டர்கள், அவர்கள் உமக்கு போதனை செய்து உம்மை மேற்கொண்டார்கள் என்றும் உம்முடைய கால்கள் உலையிலே அமிழ்த்தின பின்பு அவர்கள் பின்வாங்கி போனார்கள் என்றும் அந்த ஸ்திரீகளே சொல்லுவார்கள். நீ யாரை நம்பின, யார் பின்ன போன, யார் ஆலோசனை கேட்ட, அவங்களே கொண்டு போயிடுவாங்க. அதை சொன்னவங்கெல்லாம் உன்னை விட்டு பின்வாங்கி போயிடுவாங்க. பின்வாங்கி போயிட்டாங்கன்னு பிடிபட்டு கொண்டு போகப்படுகிற உன்னுடைய ஸ்திரீகளே அதை சொல்லுவாங்க அப்படின்னு இதையும் அவன் காதில் சொல்கிறார். இதெல்லாம் நீ பார்க்க போகிற, உன் கண்ணில் பார்க்க போகிற, உன் கண்ணு முன்னாடியே உன் குடும்பம் அழிய போகிறத பார்க்க போகிற, உன் ஸ்திரீகளை எல்லாம் கொள்றதையும் அவங்க இஷ்டத்துக்கு என்ன மாதிரி நடத்தணுமோ அது மாதிரி நடத்த போகிறத நீ பார்க்க போகிற, உன் பிள்ளைங்களை கொலை செய்கிறத நீ பார்க்க போகிற. எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கல. அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல. அடுத்தது பாருங்க, 23. உம்முடைய எல்லா ஸ்திரீகளையும் உம்முடைய பிள்ளைகளையும் வெளியே கல்தேயரிடத்தில் கொண்டு போவார்கள். நீரும் அவர்கள் கைக்கு தப்பி போகாமல் பாபிலோன் ராஜாவின் கையினால் பிடிக்கப்பட்டு இந்த நகரம் அக்னியினால் சுட்டெரிக்கப்பட காரணமாயிருப்பீர் என்றான். அப்பொழுது இது சொன்ன உடனே அவன் தெரியாமையா பார்த்து சொல்றான், நீ இது யாருக்கும் சொல்லாத, எனக்கு நீ சொன்னதை நீ சாவதில்லைன்றான். அந்த ராஜாவும் ராஜாவை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் சாகக்கூடாதுன்னு தான் கர்த்தர் சொல்றாரு அவன் மூலியமா. ஆனா அவன் யாருக்கு சொல்றான்? கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்றான், நீ சாவதில்லைன்னு, நீ சாவதில்லை என்று சொல்லுகிறான். எரேமியா 39ஆம் அதிகாரம் 1-8. யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 9ஆம் வருஷம் 10ஆம் மாதத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டார்கள். சிதேக்கியா அரசாண்ட 11ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே நகரத்து மதிலில் திறப்பு கண்டது. நல்லா பாருங்க,
வசனம் எப்படி ஆரம்பிக்குது? யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 9ஆம் வருஷம் 10ஆம் மாதத்திலே. எந்த வருஷம்? 9ஆம் வருஷம் 10ஆம் மாதத்தில். 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம். 10ஆம் மாதத்தில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாக சிதேக்கியா அரசாளுகிற நகரத்துக்கு விரோதமாக வந்துட்டாங்க. வந்து முற்றுகை போட்டார்கள். என்ன போட்டார்கள்? முற்றுகை போட்டார்கள். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, சிதேக்கியா அரசாண்ட 11ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே நகரத்தின் மதில் திறப்பு கண்டது அப்படின்னு. 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம். அதிலிருந்து 11ஆம் வருஷம் 4ஆம் மாதம் வரைக்கும் முற்றுகை விட்டு அங்கே இருக்காங்க. இன்னும் உள்ளே வர முடியல. நேபுகாத் நேச்சாரும் அவனை சேர்ந்தவர்களும் உள்ளே வரல. ஒரு வருஷத்துக்கு மேலே, 1.25 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 1.5 வருஷம் கிட்ட, ஏகதேசம் 1.5 வருஷம் கிட்ட ஆகுது. உள்ளே வரல. உள்ளே வராததுனால ராஜாவுடைய ஆளுங்க எல்லாம் நேபுகாத் நேச்சார் உள்ளே வர முடியாது. இது 1.5 வருஷமாக அவனால் என்ன பண்ண முடியல? அவ்வளோ பெரிய ராஜா, அவனால் என்ன பண்ண முடியல அவன் சேனையால். அதனால் நம்ம பலசாலிங்க, நம்ம ஆளுங்கெல்லாம் பராக்கிரமசாலிங்க, ராஜா நீங்கள் ரொம்ப திறமையானவங்க, நீங்கள் தேவனுக்கு பிரியமானவங்க, தேவன் உம்மோடு கூட இருந்து இதெல்லாம் அவனுங்களை வரவிடாதபடி செய்வார். ஒரு மாடு முட்டி தள்ளுறது போல் இதுங்களெல்லாம் முட்டி போட்டுருவீங்க. அவனுங்கெல்லாம் இனி காற்று வெயிட் பண்ணி அவனுங்க ஒரே ஓட்டமாக ஓடிடுவானுங்க, இதுக்குள்ளே வரவே முடியாது அவனுங்களாலன்னு. ஆனால் அந்த இடைப்பட்ட 1.5 வருஷத்தில் அங்கே கொடிய பஞ்சம், அங்கே எல்லா வகையிலும் பஞ்சம். அப்பம் கிடைக்கல, எதுவும் கிடைக்கல, ஒன்றும் கிடையாது. பயங்கரமான பஞ்சம். எங்கே? இவங்க ஒரு இதுக்கு உள்ளே இருக்காங்க, அவன் வெளியில் இருக்கிறான். வந்தவன் முற்றுகை போட்டவன் வெளியில் இருக்கிறான். மதில் சுவர்களுக்கு, காம்பவுண்ட் வாளுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விதத்தில் இருக்கிறான். இவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையில் இவங்க அப்படியே நம்ம எப்படியும் ஜெயிச்சிருவோம். இவன் பொய் சொல்கிறான். தேவனுடைய ஆவி, தேவனுடைய வார்த்தை, தேவன் தான் சொன்னார்னு சொல்கிறான். அதெல்லாம் பொய் ராஜா, நீங்கள் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு. அதனால் அவர்கள் சொல்கிற அந்த பேச்சையே அவன் கேட்டதுனால, கர்த்தருடைய வார்த்தை தான். அவர் வார்த்தையின்படி இப்போ நிறைவேறுது. கதவு திறந்துட்டு இவங்க நகரத்துக்கு உள்ள நுழையிற கதவு என்ன ஆயிட்டு? திறந்துருச்சு. இப்போ வெளியில் முற்றுகை போட்டவங்க என்ன ஆயிட்டாங்க? உள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க. உள்ள நகரத்துக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க. 3ஆம் வசனம். அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் பிரபுக்களாகிய நெர்கல் சரேத்சேர், சம்கார் நேபோ, சர்க்சேகிம், ரப்சாரிஸ், நெர்கல் சரேத்சேர், ரப்மாக் என்பவர்களும் பாபிலோன் ராஜாவின் மற்ற எல்லா பிரபுக்களும் உட்பிரவேசித்து நடுவாசலில் இருந்தார்கள். இப்போ ராஜாவுடைய அரண்மனையினுடைய நடுவாசலில் வந்து நிற்கிறாங்க. இப்போ எங்கே வந்து நிற்கிறாங்க? நடுவாசலில் வந்து நிற்கிறாங்க. எதிரிகளுடைய சேனைகள் வந்து நிற்குது. இப்போ ராஜாவுக்கு சிதேக்கியாவுக்கு சொன்னவங்க இப்போ எங்கே இருப்பாங்க? அவனுக்கு துன்மார்க்க ஆலோசனைகளை சொன்னவங்க, அவனை வழி நடத்தினவங்க எங்கே இருப்பாங்க? இது நீ கண்ணால் பார்க்க போகிற, காதால் கேட்ட, கண்ணால் பார்க்க போகிறேன்னு சொன்னதை இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறான். 4ஆம் வசனம். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவும் சகல யுத்த மனுஷரும் அவர்களை கண்டபோது ஓடி ராத்திரி காலத்தில் ராஜாவுடைய தோட்டத்து வழியே 2 மதில்களுக்கு நடுவான வாசலால் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார்கள். அவன் வயல்வெளியின் வழியே போய்விட்டான். பாருங்க, ராஜா அரண்மனையில் ரகசிய வழிகள் எல்லாம் வச்சுருப்பாங்க. ரகசிய வழிகள் என்று, தப்பிச்சு போகிறதுக்கெல்லாம் ரகசிய வழிகள் என்று அந்த காலத்தில் ராஜாக்கள் அரண்மனையில் வச்சுருப்பாங்க. எல்லாரும் வச்சுருப்பாங்களே தெரியல, இன்னும் குறிப்பிட்ட அரண்மனைகளில் இருக்கும் அது ரகசிய வழிகள் என்று பல வழிகள் வச்சுருப்பாங்க. அது எப்படி வச்சுருப்பாங்கன்னா, இந்த அரண்மனையை விட்டு வெளியே வர மாதிரி வச்சுருக்க மாட்டாங்க. ரொம்ப தூரம்
இன்னொரு கிராமம் பல கிராமங்கள் தாண்டி போய் வெளியே வர மாதிரி வச்சுருப்பாங்க. பூமிக்கு அடியில் போய் அப்படி வெளியில் போய் வர மாதிரி வச்சுருப்பாங்க. இதையும் தீர்க்கதரிசி சொல்ல தான் செய்கிறாரு. நீ தப்பிச்சு போகிற வேலையெல்லாம் பண்ணாத, தப்பிச்சு போகிற வேலையெல்லாம் பண்ணாத. அவங்க வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சரண்டர் ஆகிடு, அவங்களோட சமாதானமாக போயிடு, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, உன்னையும் குடும்பத்தையும் பிள்ளைங்களையும் யாரையும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நீ போயிடுன்னு. நீ தப்பிச்சு மட்டும் போவாதேன்னு, தப்பிச்சு மட்டும் போகாதேன்னு சொல்லி சொல்கிறாரு. கடைசியில் இதையாவது கேட்டான்னா அவன் அதையும் கேட்கல. அவன் தோட்டத்து வழியாய், அரண்மனையின் தோட்டத்து வழியாய் ரகசியமாக தப்பிச்சு வெளியே போயிட்டான். வெளியே வந்து பூமிக்கு அடியில் வந்து வயல்வெளியில் வந்து ஏறிட்டான். வயல்வெளியில் அவங்க வச்சுருந்த ரகசிய வழியில் வெளியே வந்துட்டாங்க. உள்ளேருந்து இப்போ என்ன நினச்சிருப்பாங்க, அவங்க தப்பிச்சு வந்துட்டோம். ஆனால் நீ அப்படி போவாதேன்னு சொல்லப்படுது. அப்படி நீ போவாதே, பிடிக்கப்படுவாய், நீ போவாதேன்னு சொல்கிறார். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்ச காரியங்களை எல்லாம் கர்த்தர் பார்க்குறார். அவனுக்கு இன்னும் நடந்து முடியல. அவனை நடந்து முடிகிறதெல்லாம் யார் பார்க்குறா? அதுபோல தான் சிறையிருப்பு இன்னும் திரும்பலை. நான் சிறையிருப்பு திரும்பினதெல்லாம் கர்த்தர் பார்க்குறாரு. சிறையிருப்பு திரும்பினதெல்லாம் கர்த்தர், அவரால் சிறையிருப்பு திரும்பினதெல்லாம் கர்த்தர் பார்க்குறார். கர்த்தர் பார்க்குறார். அப்போ அவன் வயல்வெளியே போய்விட்டான், வயல்வெளியே வந்துட்டான். 5ஆம் வசனம். ஆனாலும் கல்தேயருடைய இராணுவம் அவர்களை பின்தொடர்ந்து எரிகோவின் சமபூமியில் சிதேக்கியாவை கிட்டி அவனை பிடிச்சிட்டாங்க. அவனை என்ன பண்ணிட்டாங்க? பிடிச்சிட்டாங்க. அவனை பிடித்து அவனை ஆமாத் தேசத்தின் ஊராகிய ரிப்லாவுக்கு பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சாரிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே இவன் அவனை குறித்து தீர்ப்பு செய்தான். பின்பு பாபிலோன் ராஜா ரிப்லாவிலே சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டுவித்தான். யூதா பிரபுக்கள் அனைவரையும் பாபிலோன் ராஜா வெட்டி. அப்போ பாருங்க, அவன் கண்ணு முன்னாடியே அவங்க பிள்ளைகளை வெட்ட சொல்கிறான். அவன் கண்ணில் பாரு, உன் பிள்ளைகளை இப்போ வெட்டுறான் பாருன்னு. இப்போ துண்டு துண்டாக வெட்டி போட்டான். பிள்ளைங்களெல்லாம் வெட்டி போட்டுட்டான். பிள்ளைங்களெல்லாம் வெட்டி போட்டுட்டான். இவன் ஓடாமல் இருந்திருந்தான்னா, நான் வந்துடுறேன்னு சொல்லியிருந்தான்னா, இவனை எதையும், இந்த ராஜாவையும் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவனுடைய குமாரரையும் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க பிரபுக்களையும் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவனுடைய ஸ்திரீகளையும் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒன்றும் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அவன் சொன்ன பொய்யின் ஆவிகளையும் பொய்யின் ஆவிகளை சொன்ன மனுஷரையும் அவனையும் அவன் நம்பினபடியினால் அவனுக்கு இந்த நிலைமை. எத்தியோப்பியன் ஆகிய அவன் அந்த மகன் கர்த்தருடைய ஊழியக்காரனை காப்பாற்றினதுனால அவனுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள். இந்த நகரத்தில் நடக்கிறதெல்லாம் உன் கண்ணு பார்க்கும், உன் காது கேட்டுச்சுப்போம், உன் கண் இதெல்லாம் பார்க்கும். இந்த நகரத்தில் நடக்கிறதெல்லாம் எப்போ அவரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். தெய்வ வார்த்தை அவருக்கு சொன்னதும் நிறைவேறுது. யாருக்கு? எபத்மெலேக்குக்கு சொன்னதும் எரேமியா மூலமாக சொல்லப்பட்டது நிறைவேறுது. சில வருடங்களுக்கு முன்பு சொல்லப்பட்டது எது? எபத்மெலேக்குக்கு. ராஜாவுக்கு அநேக வருஷங்களாய் சொல்லப்படுது. எபத்மெலேக்குக்கு சில வருடங்கள், இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுது. ஆனால் அவர் சொன்னபடி இந்த நகரத்துக்கு ஒன்றும் வரலையே, இந்த நகரத்துக்கு ஒன்றும் வரலையே, இந்த நகரத்துக்கு ஒன்றும் வரலையேன்னு அவர் நினைக்கல. கண்டிப்பாக நிறைவேறும்னு நம்பினார். தேவன் நல்ல விதமாக சொன்னதும் நடக்கும், தேவன் இந்த நகரத்துக்கு விரோதமாக தீமையாக சொன்னதும் நடக்கும் அன்னு ரெண்டையும் நம்பினார். அவர் நம்பினபடியே அந்த கூட்டத்துக்குள்ள இவரை கொண்டு போல, அந்த பிரபுக்களோடு இவரை கொண்டு போகவில்லை, கொண்டு போகவில்லை. பாருங்க 38ஆம் அதிகாரத்தில் எபத்மெலேக்கும் ஒரு பிரதானி. எபத்மெலேக்கும் என்னது? அவனும் ஒரு அந்த அரண்மனையில் ஒரு பிரதானியாக இருந்தான் என்று வேதம் சொல்லுது. அவன் ஒரு பிரதானியாக இருந்தான் என்று. இங்கே வேதவசனம் சொல்லுது பிரதானிகளை வெட்டினான் என்று. பாபிலோன் ராஜாவினுடைய சேனைகள் அவனுடைய பிரபுக்களை, ராஜாவுடைய பிரபுக்களை எல்லாம், பிரதானிகளை எல்லாம் வெட்டினார்கள் என்று. அப்போ அவங்கள கொண்டு போனார்கள். பிடிச்சு கொண்டு போனதில் எபத்மெலேக்கை பிடிச்சு கொண்டு போகலை.
யார் வார்த்தையினால? யார் தப்புவிச்சா? அவங்க இவரை பிடிக்கணுன்ற எண்ணமே அவங்களுக்கு கொடுக்காம விட்டது யாரு? கர்த்தர். அவன் மேலே கை போடக்கூடாதுன்னு வச்சது யாரு? கர்த்தர். அவனை பத்திரமாய் அங்கே காத்துக்கிட்டது யார்? எரோமியாவே காத்துக்கிறாரு. எரோமியாவே அவருக்கு ஊழியக்காரன் காத்துக்கிறாரு. ஆனால் எரோமியா மூலமாக சொல்லப்பட்ட இந்த மகனுக்கு, நன்மை செய்த இந்த மகனுக்கு கர்த்தர் எல்லா விதங்களிலும் அவனை காத்துக்கிட்டார். இவங்களாம் அந்த தேசத்துக்கு கொண்டு போயிட்டாங்க இவங்களெல்லாம். ஆனால் இவங்கள கொண்டு போகல. இவங்கள ஆமாம், அவங்க கண் இவங்க மேலே படவும் வைக்கலை, அவங்க கையும் பட வைக்கலை, அவங்க கால்களும் அவர்களை நோக்கி வர வைக்கலை. இதை செய்தார் எபத்மெலேக்குக்கு. அவர் கண் அதை பார்த்தது. பாபிலோன் இந்த இவனுக்கு யூதாவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது, சிதேக்கியாவுக்கு, உன் கண்ணு ராஜா கண்ணை பார்க்கணும், உன் வாய் அவன் வாயோட பேசும், உன் வாய் அவர் வாயோட பேசுகிறத கேட்கணும். அது நடந்ததா இல்லையா? நீ பிடிக்கப்படுவாய் என்று சொன்னது நடந்ததா இல்லையா? உன் குமாரரை உன் குடும்பத்தை கொண்டு போட்டுருவாங்கன்னு சொன்னது நடந்ததா இல்லையா? நடந்தது. என்னது நடந்தது? நடந்தது. பாருங்க, சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டுவித்தான். யூத பிரபுக்கள் அனைவரையும் பாபிலோன் ராஜா வெட்டி. 7ஆம் வசனம். சிதேக்கியாவின் கண்களை கெடுத்து, சிதேக்கியாவுடைய கண்ணு ரெண்டையும் நோண்டி எடுத்துட்டாங்க. 2 கண்ணையும் நோண்டி எடுத்துட்டாங்க. படுக்க படுக்க கம்பியை காய்ச்சி கண்ணுக்கு உள்ளே விட்டு கண்ணை வெளியே எடுத்துட்டாங்க. 2 கண்ணையும் வெளியே எடுத்துட்டாங்க. எப்படி இருக்கும்? ஊசி குத்துற மாதிரி குத்தம் இல்லையா? ஒரு ரத்தம் எடுக்கிறதுக்கு ஒரு ஊசி குத்துற மாதிரி இருக்கும் இல்லையா? எத்தனை கொடிய பயங்கரமாக இருக்கும், சித்திரவதை பயங்கரமாக இருக்கும். எப்படி கத்தி இருப்பான்? இதெல்லாம் நடக்கிறத தேவன் பார்த்து தான் அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அது நடக்கக்கூடாதுன்னு. கர்த்தருக்கு அவன் பிரியமாக நடக்கலை, ராஜ்யத்தை நடத்தலை, ராஜ்யத்தின் குடிகளை நடத்தலை, அவன் நடத்தலை, தன்னையும் நடத்தலை, குடிகளையும் நடத்தலை. ஆனால் அவனை சட்டுன்னு அழிச்சிடல தேவன். அவனையும் அழிஞ்சிடக்கூடாது என்பதற்காகத்தான் அவனும் சரி காப்பாற்றி கொஞ்சம் அதுக்கப்புறம் சரியாக வந்துடுவான்றதுக்காகத்தான் அதை சொன்னார். நீ அவனோட ஒப்புரவாயிடு, நீ அவனோட கூட சமாதானமாக போ என்று சொன்னால் அவன் கேட்கலை. இப்போ அவன் பிள்ளைகளும் அவனை விட்டு போயாச்சு, உலகத்தை விட்டு போயாச்சு, கொண்டு போட்டாச்சு. அவன் குடும்பமும் கொண்டு போட்டுட்டான் எல்லாரையும். அவனுடைய பிரதானிகளும் அவனுக்கு ஆலோசனை சொன்ன ஒருத்தனும் உயிரோட கூட இல்லை, யாரும் இல்லை. ராஜாவுக்கு பக்கபலமாக இருப்போம், அப்படி இருப்போம், இப்படி இருப்போம், அது இல்லை இது இல்லைன்னு சொன்னவனுங்க எல்லாம் போயிட்டானுங்க. இப்போ ராஜாவுடைய 2 கண்ணும் போயிட்டு. இப்போ திருப்பி வருமா அந்த கண்ணு? இப்போ கண்ணு பார்க்கணுன்னாரு, கண்ணு பார்த்துருச்சு. அவன் வாயோட வாய் பேசுகிறத கேட்கும், உன் வாய் பேசுகிறத அவன் காது கேட்கணுன்னாரு, அதெல்லாம் நடந்துருச்சு. அவன் கண்ணு 2ம் பேக்கிறதுக்கு முன்னாடி அவன் முன்னாடியே அவன் கண்ணு பார்க்கும்போதே குமாரர்களும் போயிட்டாங்க. அவனுடைய குடும்ப ஸ்திரீகளும் போயாச்சு. மொத்த பேரும் காலி. ஒரு பெண்களையும் இல்லை, எல்லாரையும் கொண்டு காலி பண்ணிட்டான். இதெல்லாம் பார்த்த பிறகு 2 கண்ணை எடுத்துட்டான். பார்த்த பிறகு 2 கண்ணை எடுத்துட்டான். பாருங்க, அவன் 7ஆம் வசனம் வாசிங்க. சிதேக்கியாவின் கண்களை கெடுத்து அவன் பாபிலோனுக்கு கொண்டு போக அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டான். கல்தேயர் ராஜாவின் அரண்மனையையும் ஜனத்தின் வீடுகளையும் அக்கினியால் சுட்டெரித்து எருசலேமின் மதில்களை இடித்து போட்டார்கள். அவ்வளோதான், இடித்து போட்டார்கள். அப்போ உன் காது கேட்குது. இப்போதோ நீ சொன்னதை என் காது கேட்டது, இப்போதோ என் கண் காண்கிறது என்ற வார்த்தையின்படி அவர் சொன்ன வார்த்தையை எரோமியா கேட்டார். ராஜாவுக்கு போய் சொல்லுன்னு சொன்னதை கேட்டார். எரோமியா தானே ஃபஸ்ட்டு கேட்டார் தேவன் சொல்கிறத. அதை கொண்டு போய் சிதேக்கியாவுக்கு ராஜாவுக்கு கொண்டு போய் அநேக வருஷங்களாய் சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஒரு முறை அல்ல, அநேக முறைகள் போய் சொல்லுகிறாரு. அதே நேரத்தில் எபத்மெலேக்குக்கு ஒரு விசை தான் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்ன நல்ல காரியங்களை சொல்கிறாரு. அது அவனுடைய செவிகளும் கேட்டது. அவன் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு முன்னாடி கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு நற்கிரியை செய்ததுனால, அவன் ஜீவனை தப்ப பண்ணி ஊழியக்காரனுக்கு நன்மை செய்ததுனால அவன் தப்புவிக்கப்பட்டான், காப்பாற்றப்பட்டான். அவன் ஜீவன் அவனுக்கு கொலை பொருளாய் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் நிறைவேறுது அவரும் பார்த்துட்டாரு, எபெமெலேக் பார்த்துட்டாரு.
சிதேக்கியா கர்த்தருடைய பேச்சை கேட்காதனால அவனுக்கு எந்த விதமாய் நகரத்திலே சம்பவிக்கும், அவனிடத்திலே சம்பவிக்கும், அவன் குடும்பத்துக்குள்ளே சம்பவிக்கும் என்று சொன்னதையும் அவன் கண்கள் கண்டது. கடைசியில் அவன் கண்ணே இல்லை, கடைசியில் அவனே இல்லை. குறித்த காலம் என்று கர்த்தர் என்ற வார்த்தையில் தான் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். உன் கண் காண, செப்பனியா 3ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில், உன் கண் காண உன் சிறையிருப்பை திருப்புவேன். உன் கண்ணை அவருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருடைய கண்ணும் அவர் சொன்ன வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கு. உன் கண் காண சிறையிருப்பை திருப்புவேன், இதை செய்வேன் என்று சொன்னார். இதோ இஸ்ரவேலின் ஜெயபாலமானவர் பொய் சொல்லுவதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுவதும் இல்லை. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. என்னாகும் 23:19, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. நிச்சயமாக மனுஷன் மாறுவான், அதனால தான் மறுபடியும் சொல்கிறார், மனம் மாறுவான். அதனால தான் சொன்னார், பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆனால் அவர் சொன்னதை கேட்ட செவிகள் கேட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தங்கள் வழிகளை கர்த்தர் கரத்திலே ஒப்புவித்து, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வழிகள் அவராலே குணமாக்கினதை கர்த்தர் கண்டு, அது ஏசாயாவில் எழுதி வச்சிருக்கிறார், குணமாக்கிறதை கண்டு கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் பக்கமாய் திரும்பினார். பக்கமாய் திரும்பும்போது சிறையிருப்பு திரும்புகிறது, அதன் கட்டுகள் கழுகிறது, கதவுகள் திறக்கிறது. அப்பொழுது தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டபடி, 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டபடி, கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொன்ன வார்த்தை கர்த்தராலே அவருடைய பிள்ளைகளுக்கு நிறைவேறும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய